ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலை டிஃபனுக்கு பார்லே சூப் வச்சு குடிங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க. கன்சீவாக இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நீங்கள் அடிக்கடி இந்த பார்லே கஞ்சி வச்சு குடிச்சிங்க அப்படின்னா, அந்த நீர் வடிகிறதெல்லாம் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. கால் வீக்கம் அதெல்லாம் இருக்காதுங்க. இந்த எப்படி செய்யலாம் அந்த சூப்பு அப்படின்றத பார்க்கலாம். பார்லே அரிசி வந்து நைட்டே நல்லா வறுத்துட்டு ஊற வச்சுருங்க. அது வந்து ஒரு 5லேருந்து 6 மணி நேரத்துக்கு மேலே நல்லாவே ஊறணுங்க. ஊறினா தான் நல்லா வெந்து வரும். அதை குக்கரில் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விடுங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். அது நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம அதை இறக்கி வச்சிடலாம். அடுத்தது வந்து கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துட்டு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதில் கட் பண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் இருந்தாலும் சேர்த்திங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்லா அதில் போட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இந்த 4 பொருளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு நம்ம கஞ்சியில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அதை மறுபடியும் அடுப்புலேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும், நல்லா கொதித்து வந்துடும். கடைசியாக இறக்க போகிற சமயத்தில் கொத்தமல்லி தழை தூவி இந்த பார்லே கஞ்சி குடிச்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்குங்க. மசாலா வாசனையோட குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த பார்லே அரிசி சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க. காலை டிஃபனுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபின்னே இதை சொல்லலாம். இன்றைக்கி காலை டிஃபன் பார்த்திங்க அப்படின்னா பார்லே சூப்பும் எக் ரோஸ்ட்டும் நான் போட்டிருந்தேங்க. ப்ரெட்டில் வந்து செய்திருந்தேன். இந்த முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்குங்க. சிக்கன் மசாலா, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து முட்டையை நல்லா அடிச்சுட்டு ப்ரெட்டு மேலே நம்ம வந்து முட்டையை ஊற்றிட்டு நல்லா தோசைக்கல்லில் வேக வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து எடுத்து சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த ப்ரெட்டு ஒன்று, இந்த பார்லே சூப் இது 2மே போதுங்க. காலையில் வயிறு ஃபுல்லாகிடுச்சு. உடம்புக்கு ஹெல்த்தாக சாப்பிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி. பசங்களும் வந்து இந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ டயட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு அதிகமாக வந்து இட்லி, தோசை இந்த மாதிரி கொடுக்காதீங்கம்மா, இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கங்க. இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்குது, ஹெல்த்தாகவும் இருக்குது. வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பாக நீங்கள் குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம அப்படியே வேக வச்சு குடித்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு சாப்பிட பிடிக்காது. இந்தமாதிரி சூப்பாக செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை டிஃபன் இது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.